இருக்கு. ஆனால் நம்ம பின்னாடி ஏசி நம்ம தேவாதி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் ஆராதனை நடத்தி பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஆனால் ஒரு தடவை வசனத்தை நான் இங்கே போதிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். சும்மா நின்றுட்டு ஒரு 4 பாட்டு பாடிட்டோம் அப்படிலாம் எனக்கு ஆராதனை நடத்தவும் தெரியாது, வராது. அதனால நல்லா யோசிச்சுக்கோங்க, டைம் ஆயிடும், அப்புறம் டைமுக்கு முடிக்கணும், சரிங்களா? அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு மனமாய், வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர், 2-3 பேருக்கு மேல கூடியிருக்கோம். ஆனா மனதளவுல கூடியிருக்கோமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருக்க குட்டி பிள்ளைங்க என்ன அமக்கலம் பண்ணாலும் கண்டுக்கிறாதீங்க, விட்டுருங்க. அதை ஆவியானவருடைய கடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன். நிச்சயமா சொல்றேன், தேவன் அந்த காரியத்தை மாற்றி தருவார். ஆமென். அந்த வசனத்தை சொல்லி முடிச்சுற, 2-3 பேர் என் நாமத்தினால ஒருமனப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவாராங்க? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம்னா 2-3 பேர் ஒரு இடத்துல ஒரே நேரத்துல ஒரே சமயத்துல ஒரு இடத்துல சேர்ந்திருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. இல்ல, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மனதளவுல நம்ம ஒன்னா சேர்ந்திருக்கணும். நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கோம். இதோட நோக்கம் என்ன? வாரம் ஜெபம் நடக்குதுன்னா அவரை ஆராதிக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். இங்க ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் திறந்தவைகளாயும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கு. நான் இன்னைக்கு அவரோடு கூட உட்கார்ந்து நான் ஜெபிச்சுட்டு போக வந்திருக்கிறேன். இந்த ஏலிம் ஜப வீட்டுல உள்ள என் தேவனோடு, என் அப்பாவோடு நான் உறவாட வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் நோக்கத்தோடு நம்ம இருந்தாதான் தேவ ஆவியானவர் என்ன பண்ண முடியும்? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ண முடியும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அவரை உண்மையாய் ஆராதிக்க முடியும். சரிங்களா? நம்ம வசனத்தை தெரிஞ்சிக்காம நம்ம ஆராதிச்சோம்னா என்ன இல்லை, பயனே இல்லை. அதனால நல்ல வசனத்தை, வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு ஆராதிப்போம். என்னோடு கூட சேர்ந்து எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் எழுச்சி நின்று ஆமென். எந்தன் கண்மலையானவரே, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை
எந்தெந்த பலவீனங்கள் உங்க உங்க வாழ்க்கையில நடந்ததோ எல்லாவற்றையும் உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினீரே, நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன திரும்ப திரும்ப பாட போகிறோம், திரும்ப திரும்ப பாட போகிறோம். கிருபை தந்தீர் சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லுங்க. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. நினைச்சு நினைச்சு எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வானத்துக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்தி உங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு பலவீனங்கள்ல எந்தெந்த பலவீனங்கள் எல்லாம் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தினாரோ, உங்களை தாங்கினாரோ, உங்களை தப்புவித்தாரோ, அதற்கு நன்றி சொல்லி பாருங்க. அவரை துதிக்கிறது, அவர் ஆராதிக்கிறதுனா இதுதாங்க. அவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி, அப்பா உங்க நாமம் என்னை இப்படி உயர்த்தியதே, உங்க நாமம் என்னை தாங்கினதே, உங்க நாமம் என்னை வாழ வைத்திருக்கிறதே, இயேசு என்கின்ற நாமம் என்னை வாழ வைத்திருக்கிறதே என்று சொல்லி நினைச்சு நினைச்சு அவரை துதிக்கும்படியாய் எல்லாரும் கரங்களும் நல்ல வானத்துக்கு நேரம் உயர்த்தி எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. பாடுங்க. நான் தனிமையாக இருந்தபோது என் பலவீன நான் தனிமையாக பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது உம் கிருபை தந்தீங்களே. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆவியானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த பாடலை விசுவாசித்து நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி 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 சொல்லுங்க. வாய்களை திறந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த ரத்தத்திற்காய் நன்றி. எங்களுக்காய் அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காய் எல்லாவற்றையும் நீங்க சுமந்து தீர்த்தீரே. நன்றி நன்றி நன்றி. இந்த ஆராதனை வேலையில இந்த பாடலை பாடும் பொழுது ஆவியானவர் இந்த காரியத்தை தான் உணர்த்துறாங்க. யாரெல்லாம் இங்க இருக்கிற அநேகர் எனக்கு யார் இருக்கா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக நான் இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னு சொன்னா எழுதப்பட்டிருக்கு, தாவீது அழுவாரு. எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுகிறாங்க, மனுஷர் என்னை பார்த்து சொல்லுகிறான், தேவன் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையின் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி என் கர்த்தரை நாம் நம்பி இருக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எந்த விதத்திலும் தனிமையா இருக்கிறத நினைச்சு வருத்தப்படவே படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
ஒருவேளை இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு முடிவு உண்டாவாதா, இந்த காரியத்துல எனக்கு எந்த விஷயமும் எனக்கு ஒரு முன்னேற்றமே நடக்காதா அப்படின்னு இருக்க எல்லா காரியங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் முடிவாய் மாறுவார். எல்லாரும் கரங்களை நம்ம ஆராதிக்க போகிறோம். எந்த கண்மலையானவர் நீர், உங்களை நாங்க ஆராதிக்கிறோம்ப்பா. என் தேவன் எல்லா காரியங்களையும் நீங்க ஜெயமாய் மாற்றி முடிப்பீங்க என்று சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில்
கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. சிமியோன் வீட்டுக்குள்ளாக நீங்க போய் அந்த ஸ்திரீயானவள் உங்க பாதத்தை கழுவி கொண்டிருக்கும் பொழுது, பரிமள தைலத்தை ஊற்றி கழுவும் பொழுது, சிமியோனை பார்த்து நீங்கள் கேட்கிறீர், ஒருவனுக்கு 50 வெள்ளிக்காசும் ஒருவது 500 வெள்ளிக்காசும் ஒருவனிடத்தில் கடன்பட்டு இருந்தால் 2 பேருக்கும் மன்னிக்கப்படுகிறது, எவனிடத்தில் அவன் அதிக அன்பாயிருப்பான் என்று சொல்லி பொழுது சிமியோன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ என்று சொல்லி. சரியாக சொன்னாய் என்று சொன்னாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனுக்கு தேவனிடத்தில் அதிக அன்பு உண்டு. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில அந்த காருண்யம் என்னும் கிருபை உங்களுக்கு, எனக்கும், தேவனுக்கும் உங்களுக்கு மாத்திரம்தாங்க தெரியும். எவ்வளவு பாவங்களை என் தேவனாகிய கர்த்தர் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து, உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்கள், இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவு மன்னித்தார் என்று அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவ்வளவாய் நீங்கள் அன்பு கூறப்படுகிறீர்கள், எவ்வளவாய் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவ்வளவு பெரியதாய். மேற்குக்கும் கிழக்குக்கும் எத்தனை தூரமோ அத்தனை தூரமும் நம்முடைய பாவங்களை அகற்றி போடுகிறார் என்று சொன்னால், அப்போ மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமும் நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவ்வளவு தூரமும் அதை அளவிடவே முடியாது. அந்த நேசத்தை அளவிடவே முடியாது. அந்த நேசத்தை எந்த ஒரு அன்பாலும் ஒப்பிடவும் முடியாதுங்க. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த கண்மனையாளவனே, என்னை காத்தவரே, என்னை வழி நடத்தினீரே, இம்மட்டும் எங்களை தாங்கின தேவன், இனிமேலும் நீர் எங்களை தாங்கி வழி நடத்துவீங்க என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை தேவனாகிய கர்த்தர் நீங்க அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டுவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஆராதிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான ஒரு துதி ஆராதனை மகளோடு சேர்ந்து நம்ம எல்லாம் துதித்தோம். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் நம்முடைய மத்தியில் நமக்கு செய்தியை கொண்டு வந்திருக்கிற அருமையான தாசருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் அஸ்தினபுரம் பகுதியில் பெத்தேல் விடுதலின் ஊழியங்கிற ஊழியத்தை அவங்க வீட்டு மாடியில் அவங்க சபை கட்டி குடும்பமாக அவங்க ஊழியம் செய்து வர்றாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தின் மீது அவர்கள் ரொம்ப அன்பும் அக்கறையும் கொண்டவங்க. எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்காக தேவன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம மத்தியில் செய்து கொடுக்க வந்திருக்கிற அருமையான சகோதரர் பாஸ்டர் ராமன் சாமுவேல் ஐயா அவர்களை நம்ம எல்லாம் கரந்தட்டி, ஏலின் ஜெப வீட்டின் சார்பாக கரந்தட்டி அவர்களை நம்ம வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே என் அருமையான அன்பு போதகர் அவர் குடும்பத்தோடு கூட என்னை அழைத்து இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் இருக்கிறது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளிலே நம்ம தேவ செய்திக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை சத்தமாய் வாசியுங்கள். கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேத வசனத்துக்காய் நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. Thank you Lord Jesus. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. தேசத்தின் மேல் ஆசீர்வாதமாயிருப்பே, வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே. தேசத்தின் மேல் ஆசீர்வாதமாயிருப்பே, வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எந்தன் தேவனால் தேசத்தின் மேல் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எப்படி ஆசீர்வாதமா இருப்பேன்? தேவனுடைய வசனத்தை நீங்களும் நாளும் கை கொண்டு நிற்கும் போது தேசத்தின் மேலே ஆசீர்வாதமாய் காணப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 11 அதிகாரத்தில் இந்த 11 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா 2 வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து நம்ம செய்தி முடிவுக்கெல்லாம் நம்ம கடமை போக போகிறோம். 10ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பீர்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பாட்டு பாடணும். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். அப்போ தேசத்திலையும் நம்ம உயர்ந்திருப்போம், ஜாதிகளிலும் உயர்ந்திருப்போம். எப்பன்னா அவரோடு கூட நம்ம அமர்ந்திருந்து தேவனோடு கூட உறவாடும் போதுதான் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வசனத்தின் ஆதாரத்தோடு கூட எடுத்து நம்ம செய்திக்குள்ள போன நேரமாகும். ஆனா சுருக்கமா உங்களுக்கு காமிச்சிட்டு நான் தேவ செய்தி முடிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கணும். வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவ ஆலயத்திற்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல உண்மையாய் அமர்ந்திருக்கணும். மன வெறித்தனத்தோடு கூட அமர்ந்திருக்கணும். நம்முடைய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல உண்மையாய் ஜெபிக்க நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது காரியம். தேவனோடு கூட மேலோட்டமா ஜெபிக்கிற ஜெபங்கள் அல்ல, அந்த ஜெபம் கேட்கப்படாது. தேவ சமூகத்துல நம்முடைய இருதயத்தை அவருக்காக கொடுத்து நீங்களும் நானும் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லணும்னா நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் எங்க வீட்டை விட்டு என்னை வெளியே தெரிந்துட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, நானும் என் மனைவி ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை வெளியே தெரிந்துட்டாங்க. எதுவுமே இல்லாம வெறும் கையோடு தான் எங்க வீட்டை விட்டு வெளியே வந்தேன். தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். கர்த்தர் இன்றைக்கு சகல ஆசீர்வாதத்தோடு கூட என்னை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்களும் நானும் உண்மையாக அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது ஜாதிகளுக்குள்ள மேன்மை மாத்திரமல்ல, உலகத்திலும் தேவனாய் கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பாரு.
அல்லேலூயா. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு நிற்கிறாயோ அதே இடத்துல தேவனை உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல அடங்கிருந்து அமர்ந்திருந்து ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களை மேன்மையான காரியங்களை தேவன் கொண்டு போய் வைப்பாரு. அல்லேலூயா. சகல ஜாதிகளும் தேவன் உங்களை மேன்மையா வைப்பாரு. வேதத்துல அன்னாள் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிதான் ஜெபிச்சா. அவ ஜெபிக்கிற ஜெபத்தை வேதத்துல வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முழுதுமா வாசித்து பாருங்க. அவ வெறித்தனமா தேவ சமூகத்துல ஜெபிச்சா. அந்த சபையில பராமரிக்கிற அந்த ஏலி மிக என்ன ஆச்சு இந்த மகளுக்கு என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா தேவனாகிய கர்த்தர் அன்னாள் அமர்ந்திருந்து உண்மையாய் ஜெபித்தாள். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பாயானால் நான் என்ன செய்வேன், தேவாலயத்தில் விட்டுருன்னு சொல்லி ஜெபிச்சா. ஆனா கர்த்தர் ஜெபத்தை கேட்டாள். எப்படி கேட்டாரு? உண்மையாய் ஜெபித்தாள். உண்மையா தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா கர்ப்பம் அடிக்கப்பட்ட கர்ப்பத்தை தேவன் திறந்து கொடுத்தாரு. உங்களுடைய வாழ்க்கையில அவ அன்னாள் கர்ப்பம் குழந்தையில தான் ஜெபிச்சா. ஆனா நீங்களும் நானும் அநேக ஆசீர்வாதத்தினால தடைப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் என்றால் அன்னாளை போல வெறித்தனமாய் தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி உண்மையோடு கூட அமர்ந்திருந்து நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது சகல ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்துல தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. சகல ஆசீர்வாதம் என்றால் நீ ஜெபிச்சா வியாதிகள் சுகமாகும். நீ ஜெபிச்சா கட்டுகள் உடைக்கப்படும். நீ ஜெபிச்சா உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் மாறும். உன் குடும்பத்தில் மாத்திரமல்ல, உன் சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த காரியங்கள் நடக்கும். எப்படி நடக்கும்? நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் போது ஜாதிகளுக்குள்ளாக உன்னை தேவன் மேன்மையா வைப்பாரு. அல்லேலூயா. அண்ணால வச்சாரா இல்லையா? சொல்லுங்க. அநேக நிந்தனைகள், பாடுகள், உபத்திரங்கள் எதற்காக? குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம், வருமானம் பற்றாக்குறையா இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். எது நடந்தாலும் என் வீட்டில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, வியாதி வியாதி என்று நான் ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் தேவனாக கர்த்தருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தேவன் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எப்போ நடக்கும்னா, நானே தேவன் என்று அறிந்து கொண்டு நீ நடக்கும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில 2022ஆம் ஆண்டு என்னுடைய காலில் ஒரு சின்ன கல் ஏதோ குத்திடுது. என்னுடைய வலது கால் பாதத்துல அது பெருசாகி இன்ஃபெக்ஷன் ஆகி என் பாதத்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கீழ்ப்பாக்கத்துல என் விரல் எலும்பெல்லாம் உள்ளேருந்து பார்த்தா தெரியும். கட்டு போட்டு இருந்தாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கு போகும்போது குடும்பமெல்லாம் கதறி அழுதார்கள். அவ்வளவுதான் சொல்லி அநேக மனிதர்கள் சொன்னார், உழைத்தார்கள், காலு எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், இனிமேல் அவனால் நடக்க முடியாது சொன்னாரு. ஆனா மனுஷன் நினைப்பது வேறு, என் ஆண்டவர் நினைப்பது வேறு. ஆனா என் ஆண்டவர் எனக்கு 2 மாதத்துல சுகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. டாக்டர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. டாக்டர் படிச்சுட்டு தான் டாக்டர் வந்தாரு. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலையும் நோய்களை குணமாக்குற தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நான் ஜெபிப்பேன். என் காலில் கை வைத்து அத்திமரம் பட்டு போனது போல இந்த காயெல்லாம் பட்டு போகணும் சொல்லி ஜெபிச்சேன். டாக்டர்லாம் ஆலோசனை பண்ணாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் காலில். ஏன்னா சாதாரண புண்ணு காயம் வந்த கட்டி வந்தாலே அந்த வடு இருக்கும், பள்ளம் இருக்கும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் செய்த அற்புதம் என்னன்னு சொன்னா, அந்த பள்ளத்தெல்லாம் சதையை வளரும்படியாக தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. டாக்டர்களே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பள்ளத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டரெல்லாம் யோசித்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற ஆளையும் வர வச்சாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஆள் வரும்பொழுது என் காலை அழுத்து பார்க்கும்போது கட்டுகள்லாம் பிங்க் மாதிரி சதை 3 லேயர் வர தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. படிப்படியாய் படிப்படியாய் படிப்பையா அந்த பள்ளத்தெல்லாம் தேவன் மூட கிருபை செய்தார். என் காலில் ஓல்சே ஊந்தது, எல்லாவற்றையும் தேவன் நீக்கினார். இது எப்படி நடந்தது? நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் பொழுது ஜாதிகளுக்குள்ளே தேசத்தில் தேவன் என்னை மேன்மையை வைத்தாரு. அல்லேலூயா. என் கால் எடுத்துட்டாங்க சொன்னவங்க மத்தியிலெல்லாம் அவர் மூஞ்சில கரியை பூசும்படியாக
தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு பழையபடியாக எத்தனை தூரம் வேணாலும் நடந்து போக தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. இது மனுஷனால கூடாத காரியம். ஆனா என் ஆண்டவரால் ஒருவர் மாத்திரம் தான் கூடும். நாங்க ஜெபிச்சு ஜெபத்தில் மாத்திரமல்ல, நீங்களும் அதே போல ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டத்தை செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஏனென்றால் வியாதிகளை சுகமளிக்கிற கர்த்தரால் நம்ம கிட்ட மாத்திரம்தான் இருக்காரு. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க யாருக்காக ஜெபிச்சாலும் சரி, அமர்ந்திருந்து நீ தேவ சமூகத்தில் ஜெபிச்சு பாருங்களா, உங்களுக்கே தெரியாமல் நோய்கள் குணமாகும், வியாதிகள் குணமாகும், வறுமைகள் மாறும், தரித்திரங்கள் நம்மளை விட்டு கடந்து செல்லும். யோபு பக்தன் தன் சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்டான். யோபுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினாரு. அதே போல நீங்கள் மற்றவர்களுக்காக அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்புகளை தேவன் மாற்றுவதற்கு வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒன்றே ஒன்று, தேவ சமூகத்துல நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமம் 20:9. 20:9. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்ததியிலும் வந்து நின்று எங்களுடைய இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன எழுதிருக்கு? இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். அல்லேலூயா. இதை நான் விரும்புகிறபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ தேவனாக கர்த்தர் என்ன சொல்றானா, பஞ்ச நோய்களோ, கொள்ளைகளோ, பட்டினியோ, பசியோ, வறுமையோ, துன்பமோ எது வந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதற்கு வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வந்து இது தேவன் தங்கும் இடம். இந்த இடத்தை தேடி வந்திருக்கிறீங்க. எல்லா வேலைகள் இருக்குது. பிஸியான உலகத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரும் வேலையை விட்டுட்டு இங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? தேவன் இந்த இடத்துல வந்திருக்காரு. உங்களுடைய தேவைகள் என்னது என்பதை என் பரமபிதா அறிந்தபடினால் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து தங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களுடைய ஜெபங்களை கேட்டு எப்படியாப்பட்ட காரியங்களா இருந்தாலும் இன்றைக்கு உங்களை விடுவிக்கும்படியாய், நீங்க அநேக ஜாதிகள் மத்தியிலே உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து தங்கி இருக்கிறாரு. உங்களுடைய ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்டு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொடுக்கும்படியாக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை காணும்படியாக தான் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா எல்லாரும் தேவனை வர வைக்கல. ஆனா இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல தங்குகிறபடினால், இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினால், இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் தேவன் ஆமென் என்று பதில் கொடுப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தேசத்தின் மேலே ஆசீர்வாதம் இருப்பேன், வீட்டில் நான் ஆசீர்வாதம் இருப்பேன். அல்லேலூயா. நீ எதை தேவனுக்கென்று நீ எதை நினைத்து ஜெபிக்கிறாயோ, தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில தலகளாய் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எண்ணி பார்க்க மாட்டோம். கடந்த காலத்தை நம்ம நினைச்சு பாருங்க, எப்படி இருந்தோம், நம்ம இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் வரும்பொழுது ஒன்னும் இல்லாமே வந்தோம். ஆனா நம்ம போகும்போதும் ஒன்னையும் கொண்டு போவதில்லை. நீங்களும் நானும் வாழும் வரைக்கும், இந்த பூமியில வாழும் வரைக்கும் சகல ஆசீர்வாதத்தினால உங்களும் என்னையும் வைப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில மரிச்சாரு. ஆனா நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து
செபிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எப்படி கற்றுக்கொள்ளணும்? செபிக்க கற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜாதிகளுக்குள்ளாக, ஜனங்களுக்குள்ளாக, உறவினர் மத்தியில் நீங்களும் நானும் மகிமையும் மேல் மகிமை அடையும்படியாய் தேவன் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 30:15. நீங்கள் மனந்திருந்தி அமர்ந்திருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ம் 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 இல்லை, நீங்கள் 30:15 அதுதான் வாசிங்களா? நீங்கள் மனம் திரும்பி அதான் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். போதும். மனம் திரும்பி அமர்ந்திருக்கணும். நீங்கள் நானும் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். மனம் திரும்பி நீங்களான்னு சொல்ல, நான் மனம் திரும்பிட்டேன், ஞானசனம் எடுத்துட்டேன், இன்னும் என்ன மனம் திரும்பணும்? ஞானசனம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், வேதத்தை வாசிக்கிறோம், மனம் திரும்பணும் சொல்றீங்களா? ஆமா, சுய நம்மளுக்குள்ளாய் சாகணும். எல்லா காரியத்தையும் செய்துட்டோம், ஆனா நீங்களும் நானும் சுயமாய் ஜெபம் செய்கிறோம். மனம் திரும்பல. இருதயத்தில் இருக்கிற கரைகள், இருதயத்தில் இருக்கிற பொறாமைகள், இருதயத்தில் இருக்கிற கசப்பான காரியங்கள், அதை விட்டு வெளியே வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பணும். தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். 15ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ மனம் திரும்பி நம்ம ரட்சிக்கப்படணும். நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, வேதத்தை எடுப்பாங்க, 2 மாசம் 3 மாசம் வருவாங்க, ஞானஸ்நானத்தை பெற்றுவாங்க. வேதத்தை முழுமையாய் ஆராய்ந்து வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் மறுபடியுமாய் நம்முடைய இருதயத்தில் கசப்பான காரியங்கள் வராது, நம்முடைய இருதயத்தில் பாவக்கரைகள் வராது, நம்முடைய இருதயத்தில் அழுக்குகள் வராது. அல்லேலூயா. வெள்ளப்படவை கட்டுறவங்களை பற்றி நான் விரோதி கிடையாது. ஆனால் வெள்ளப்படவை கட்டும்போது மேன்மையான காரியம்தான். வெள்ளை வேசி வெள்ளை ஜிபா போறது மேன்மையான காரியம்தான். ஆனால் அந்த மேன்மைக்கு முதலாவது நம்முடைய இருதயங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன தூய்மையாக்கப்படணும்? இருதயம். மனம் திரும்பணும். மனம் திரும்பி தேவ சமூகத்தில் காத்திருங்க. மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கும் போது சகல ஆசீர்வாதத்தினால தேவன் நம்ம நன்மையினால நிரப்புவார். அல்லேலூயா. ஊருக்காக நம்ம பைபிள் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படாத முன்னாடி யாராவது ஒரு இடத்துல சண்டை போட்டிருப்போம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். அந்த சண்டை போட்ட காரியம் நம்முடைய இருதயத்தில் வரும். அது பிசாசு கொண்டு வர்றது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனை விரோதியா பார்க்க கூடாது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வா, மனம் திரும்பி அமர்ந்திரு. உனக்கு மனம் திரும்புதல் வேண்டும். மனம் திரும்பினாதான் ஆசீர்வாதம். மனம் திரும்பாம ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொன்னா எப்படி ஆண்டவர் தருவாரு? அல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரு? நான் அன்பா இருக்கிறது போல நீங்களும் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. தகப்பன் எப்படி அன்பா இருக்கிறாரோ அதே போல்தான் பிள்ளைகளும் அன்பா இருக்கணும். தகப்பன் எப்படி யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும் என்று இருக்கிறாரோ அதே போல் நீங்களும் நானும் யாவரோடும் சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் இதுதான் சொல்றாரு ஏசாயாவில், மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. எதிர் வீட்டில் சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, வேலை ஸ்தானத்தில் சண்டை, நண்பர்களிடத்தில் சண்டை, விரோதங்கள், கோபங்கள், இப்படி இருந்தா எப்படி தேவ சமூகத்தில் மனம் திரும்பி நம்ம ஜெபிக்க முடியும்? எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்பி அமர்ந்திருங்கள் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. அடுத்த மாதம் ஜூன் மாதம்
அநேகர்களுக்கு தேவைகள் உண்டு. ஏன்னா அந்த வழியா நான் கடந்து வந்துட்டேன். இன்னைக்கு அநேகர் சின்ன பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. படிப்பு முடிக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு. ஜூன் மாதம் வந்தா இந்த இரவு வேலை சொல்ற கேளுங்க. இன்றைக்கு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் போய் அமருங்க. கர்த்தர் உங்கள் தேவையில்லை இந்த மாதத்தில் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. இன்றைக்கு மனம் திரும்பி என் சமூகத்தில் காத்திருங்கள். பாவிகளை ரட்சிக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினாரு, ரத்தத்தை சிந்தினாரு, சிலுவையை சுமந்தாரு, எல்லா பாடுகளும் ஏற்றுக்கொண்டாரு. அல்லேலூயா. நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை காரியங்களும் செய்தாரு. நீங்களும் நானும் மனம் திரும்பி தேவ சமூகத்துல காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி காத்திருக்கணுமா? மனம் திரும்பி காத்துக்கொள்ளணும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, இயேசையா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே காரியம், மனம் திரும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். அல்லேலூயா. அன்னாளுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அதே போல எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. யோசேப்புடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. எப்படின்னா மனம் திரும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. பேதுரு தண்ணீர நடந்தான், கடல் மீது விசுவாசிச்சான், தேவனோடு நடக்க கற்றுக்கொண்டான், கடல் மேல நடந்தான். நீங்களும் நானும் பேதுருவை நடக்க வைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன நடக்க வைக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பி அமர்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 32 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் மட்டும் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கைகள் செழிப்பாக காணப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமா தான் காணப்படும். ஆனா நீங்களும் நானும் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். அல்லேலூயா. ஆகார் ஒரு ஸ்திரீ, அவள் ஜெபித்த ஜெபம் வனாந்தரத்திலே நீரூற்றாய் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமா காணப்படுகிறதா? இன்றைக்கு இந்த செழிப்பாக மாற வேண்டும் என்றால் மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டும் என்றால் நீங்களும் நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பி தேவ சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. வனாந்தரத்திலே நியாயம் வாசமா இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியும் தரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வனாந்தரத்துல நீங்களும் நான், உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படும் பொழுது தேவ சமூகத்துல நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது அந்த இடம் செழிப்பாய் மாறி நீதியாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது செழிப்பான வாழ்க்கை மாத்திரம் அல்ல,
ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை தேவன் நம்மளை கொண்டு போக உதவி செய்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் கேட்பதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படுகிற வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டுமென்றால், நீதியாக மாற வேண்டுமென்றால், நீங்களும் நானும் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில், மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர் வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் சரியான இடத்துக்குள்ள, பசுமையான இடத்துக்குள்ள போய் என்ன செய்யணும்? விதைக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்படி நீங்களும் நானும் பாக்கியவான்கள்? செழிப்பான இடங்களுக்கு கடந்து சென்று, அல்லேலூயா. கட்டாந்தரையில போய் யாருன்னா விதைக்க முடியுமா? முடியாது. மாடுகளையும் ஓட்டி போய் புல்லுள்ள இல்லாத இடத்துல கொண்டு போய் மேயின்னு சொன்னாங்க, மாடு முடியாது. செழிப்பான இடத்திற்கு கொண்டு போக தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறாரு. நீங்களும் நானும் அந்த இடத்துல போய் விதைகளை விதைக்கும் பொழுது 100, 30, 60 அறுக்கக்கூடிய பலனை தேவனாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் பொழுது ஜாதிகளுக்குள்ளே மென்மை அறிப்பீர்கள், பூமியில மென்மை அறிப்பீர்கள். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று, மனம் திரும்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம 2 பேரும் மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு, நம்ம குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறியோ உன்னை சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒன்றே ஒன்று, மனம் திரும்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அடுத்தபடியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட நின்று இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. எந்த தேவனா சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய நண்பன் சொல்லுவான், கடைசி வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் சொல்லுவான். ஏன்னா என்னுடைய உயிர் நண்பன்வான். அந்த உயிர் நம்ம தான் பின்னாடி நம்ம காலை பிடிச்சி இருப்போம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அதை செய்ய மாட்டாரு. ஆண்டவர் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினாரு. உயர்ந்த அடைக்கலத்துல தேவன் நம்மளை கொண்டு போய் வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட பிறந்த நம்மளை பார்த்து பொறாமைப்படுவான். ஆனா நம்ம உயரும் போது நம்மளை உயர்த்துகிற தேவன், உயர்ந்த அடைக்கலத்தை கண்மல்ல மேல் கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் நம்மளோடு கூட உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 30:10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுத்திகரிப்பான், சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானும் என்னுடைய மனைவி ஜெபிக்கும் போது எங்களுக்கு கொடுத்த தரிசனம். எங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்தீங்கன்னாக்கா பாசமாவுக்கும் ராஜாவுக்கெல்லாம் தெரியும். இந்த பின்னாடி இது போல வசனம் வச்சிருக்கிறீங்களா, அதே போல தேவன் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை நான் வச்சிருப்பேன்.
அல்லேலூயா. முடியாது என்ற சூழ்நிலையில படுத்து கிடந்தான். உன்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியமும் முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சம்பூர்ணமா செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதித்து உங்களை ரட்சிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறாரு. அதுதான் சொல்றாரு, என் தாசனாகிய யாக்கோபே. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும். போதும், உங்க சந்ததியும் சரி, உன்னை மாத்திரமல்ல உங்களுடைய சந்ததியும் சிறையிருப்பை மாற்றி அவர் உங்களை ரட்சித்து உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? உங்களை மட்டும் இல்ல, உங்கள் சந்ததியும் நான் ரட்சித்து கொண்டு போய் நிலைநிறுத்துவேன். உங்கள் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வை கண்டு நீ சுகித்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ நடக்குன்னு சொன்னா, நீ மனம் திரும்பி தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது எப்படியாப்பட்ட காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, மனுஷன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டான், மனுஷன் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. மனுஷனெல்லாம் நினைப்பதெல்லாம் வேறு, ஆனா கர்த்தர் நினைப்பது வேறு. மனுஷன் நம்மளை பள்ளத்துல வெட்டி பள்ளத்துல தள்ளி விட்டுருவான். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த பள்ளத்திலிருந்து நம்ம தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. சொந்த சகோதரனாலே குழியிலே தள்ளப்பட்டான். ஆனா கடைசியா அநேக பாடுகள், உபத்திரங்கள், சிறைசாலைகள் எல்லாம் கடந்து போய் எங்க கொண்டு போய் ஆண்டவர் வச்சாரு? அவனுக்கு சொன்ன வார்த்தைகள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனம், அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் யோசேப்பும் தேவன் விட்டு போகல, தேவனும் யோசேப்பு விட்டு போகல. ஆனா உயர்ந்த அடைக்கத்துல கொண்டு போய் ஒரு ராஜாவா வைக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் என்னென்ன வழியை தேடினான், எத்தனையோ பழிகள் யோசேப்புக்கு வந்தது. ஆனா எங்க கொண்டு போய் வச்சார் யோசேப்பை? சிங்காசனத்தில் கொண்டு போய் அமர செய்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படிதான் வச்சிருக்காரு. ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மனம் திரும்பி தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கும் போது ராஜாவாக, ராஜாத்திகளாக, லேவியராக, ஆசாரியாக உங்களை என்னை கொண்டு போய் வைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, இது தேவனுடைய வார்த்தைகள். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் ஜனமாய், நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நம்பி கெட்டுப்போன நாட்கள் அநேக நாட்கள் உண்டு என் வாழ்க்கையில. ஆனா தேவனை நம்பி வந்த பிறகு தேவன் என்னை உயர்ந்த அடைக்கத்தில் என் குடும்பத்துக்கு தேவன் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் சொன்னாங்க, என் கூட பிறந்த சகோதரனை போல நான் நினைக்கிறேன், என் கூட தான் பிறக்கலன்னு சொன்னாங்க. ஆனா சொல்லி ஒரு மாசத்துல அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. என் வாழ்க்கையில் நடந்தது. எத்தனையோ காரியங்கள்ல நான் வேதனைப்பட்டு ஜெபிச்சேன். அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு தெளிவுபடுத்தினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் மனுஷனை நம்பாதபடிக்கு மனம் திரும்பி நானே தேவன் என்று அமர்ந்திருக்கும் போது சகல ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் நம்ம நடத்துவதற்கு வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதே போல இந்த வேதத்துள்ள ரகசியங்களை
நீங்கள் நல்லா அறிஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு என்னோடு இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எழுந்திருந்து விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு நாம் செபித்து கடந்து போகிறோம். நான் மறுபடியும் சொல்லுவேன், ஜூன் மாதம் அநேக தேவைகள் உண்டு. இந்த தேவையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்றால் இன்று இரவே போய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து மனம் திரும்பி தேவனுக்காக உங்களை என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளும், பிள்ளையுடைய பீஸ் கட்டுற காரியம் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனா இருக்காரு. எழுந்தின்று நாம் ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord Jesus. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே. இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கண்களை மூடி தேவனுக்கு நேராக நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்தித்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறாரு. ஹalleluya. விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord Jesus. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை பொல்லாத உயிர் தந்த தெய்வம் நீரே, உண்மை அல்லாத உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமா அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஒரு கூட்ட ஜனமாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உடைய வார்த்தையில கேட்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்து தந்திரதற்காய் நன்றி. ஆண்டவரே, செய்தி பகுதியை ஆசீர்வதித்திரே, வர்ஷிப் பகுதியை ஆசீர்வதித்திரே. ஆண்டவரே, ஜெபத்தை ஒவ்வொரு தேசத்திற்காக மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது எல்லா ஜெபத்தை கேட்டு நீ பதில் கொடுக்க போகிறதுக்காய் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த இடத்திற்கு வந்த ஒவ்வொரு ஜனத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே, வருகிற ஜூன் மாதத்துல பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட வேண்டிய குடும்பங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நானே தேவனிருந்து அறிந்து கொள்ள அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள சொன்ன தேவனாகிய கர்த்தர் இவர்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக தேவனீர் அனுகிரகம் செய்தபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடுத்த வகுப்பு போக தேவன் கிருபை கொடுத்திரே. 10ஆம் வகுப்புல பாஸ் பண்ண தேவன் கிருபை கொடுத்திரே. 12th எக்ஸாம்ல பாஸ் பண்ண தேவன் கிருபை கொடுத்திரே. அநேக மக்களை காலேஜுக்கு போகும்படியாய், 11th 12th போகும்படியாய், மற்ற பிள்ளைகள் அடுத்த பள்ளி கிளாஸுக்கு போகும்படியாய் நீ கிருபை செய்திருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவையெல்லாம் சந்திப்பீராக. ஒவ்வொருடைய குடும்பத்தின் தேவையை சந்திக்கும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்தின் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படுவதாக. விசேஷமாக ஆண்டவரே, இந்த பகுதியில் ஊழியம் செய்கிற அன்பு போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேக ஆத்மாக்கள் கடந்து வர தேவன் அனுகிரகம் செய்வீராக. தகப்பனே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனப்படுத்த வார்த்தை இந்த குடும்பத்தில் நிறைவேற தேவன் கிருபை தெரிவீராக. இந்த நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தனி ஜெபம் பண்ணணும்னா அங்கிள் கிட்ட யார் வேணாலும் பண்ணிக்கலாம்.